மகாதேவன் ஆன்மீக உறவுகளுக்கு வணக்கம். எப்பொழுதும் பிரதோஷம் என்றாலே சிறப்பு மிக்க நாள். அதுவும் செவ்வாய்க்கிழமை என்று வரும் பிரதோஷம் மங்கள செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆகும். பிரதோஷம் அன்று நம் இல்லங்களிலும் கோவிலிலும் எப்படி சிவனை வழிபட்டால் கடன் தொல்லைகள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் என்பதை முழுமையாக பார்க்கலாம் வாங்க. 2024 ஜூன் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பிரதோஷத்தோடு சேர்ந்து சிவராத்திரியும் வருகிறது. அன்றைய நாளில் பூஜை செய்து சிவனை வழிபட்டால் முழு தோஷ நிவர்த்திகளை அடையலாம். அதனோடு இந்த ஒரு இலையை வைத்து தீபம் ஏற்றினால் வாழ்வில் உண்டான அத்தனை பிரச்சனைகளும் விலகும். பிரதோஷம் அன்று விடியற்காலை எழுந்து தலைக்கு குளிக்க வேண்டும். உபவாசம் இருப்பவர்கள் அன்றைய நாள் முழுவதும் கூட இருக்கலாம். பிரதோஷம் அன்று ஓம் நமசிவாயா என சொல்லிக் கொண்டிருப்பது சிறப்பு. வேலைக்கு செல்பவர்கள், வாய்விட்டு சொல்ல இயலாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் ஓம் நமசிவாயா என்ற மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக் கொள்ளலாம். எவ்வளவு தூரம் அன்றைய நாளில் நாம் ஓம் நமசிவாயா சொல்கிறோமோ அந்த அளவிற்கு நம் வாழ்வில் உருவாகியிருந்த தோஷங்கள் அனைத்தும் விலகும். மாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் பிரதோஷம் அன்று வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டிலுள்ள சிவன் படத்திற்கோ அல்லது உருவ சிலைக்கோ பூ வைத்து பொட்டு வைத்து அலங்காரங்கள் செய்ய வேண்டும். அன்றைய தினம் உங்களால் முடிந்த நெய்வேத்தியங்களை படைக்கலாம். மிகவும் சிறப்பாக மாதுளை பழம், தேன் கலந்து பிரதோஷம் அன்று சிவனுக்கு நெய்வேத்தியம் வைக்கலாம். நெற்றி நிறைய திருநீரை பூசிக்கொள்ளுங்கள். நாள் முழுவதும் அல்லது மனதிற்குள்ளும் சொல்ல முடியாதவர்கள் இந்த மாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் ஓம் நமசிவாயா சொல்லி மனதார வழிபடலாம். அதுபோக நம் கடன்கள், கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் அனைத்தும் தீர வில்வ இலையை சிவனுக்கு படைக்கலாம். ஒரு தாம்பூலத்தட்டு முழுவதும் வில்வ இலைகளை வைத்து அதற்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு வைக்க வேண்டும். அதில் நெய் தீபம் ஊற்றி பஞ்சு திரியால் விளக்கேற்றவும். விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாது. சிவனுக்கு ஆராதனை தீபாதனை காட்டி மனதார உங்களுக்கு என்ன தேவையோ அதை சிவபெருமானிடம் கேட்கலாம். மனமுருகி உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார். சிவன் கோவிலுக்கு செல்கிறோமோ இல்லையோ பிரதோஷம் அன்று கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அன்றைய தினம் அனைத்து சிவன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள் நடக்கும். அங்கிருக்கும் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அபிஷேகத்தில் உங்களால் முடிந்ததை வாங்கி கொடுக்கலாம். பால், தேன், சந்தனம், பூ, பன்னீர் போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது ஓம் நமசிவாயா என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு வேண்டினால் உங்கள் வாழ்வில் இருக்கும் அனைத்து தீமைகளும் நீங்கும். பிரதோஷ நாளில் இதை செய்வதால் தோஷங்கள் விலகும். உங்கள் வேண்டுதல்களை சிவபெருமானிடம் வைத்த பின் அங்கிருக்கும் இடத்தில் அமைதியாக அமர்ந்து கண்மூடி தியானம் செய்யவும். இது உங்கள் மன அமைதிக்கு பெரிதும் உதவும். பிரதோஷம் அன்று என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தால் என்ன பலன் என்று மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மகாதேவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.